லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் கடலைப்பருப்பை நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ அதை தண்ணியை வடிய வச்சு சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். அதை பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக போட்டு பொரித்து எடுத்துக்கணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை கருக விடாமல் இந்த பதத்துக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜீனி பாவை காய்ச்சி அது ஒரு கம்பி பதத்துக்கு பிசு பிசுன்னு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிறத அதில் எடுத்து கொட்டி கிண்டி விட்டுறணும். முறுக்கி வச்சுருக்கிற ஏலக்காவையும் அதோட சேர்த்து எடுத்து போட்டு கிண்டி விட்டுறணும். சட்டியில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். கேசரி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து இதில் எடுத்து ஊற்றி அதை நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா கிண்டி விட்டுறலாம். வெதுவெதுப்பான சூட்டில் மோத்தீஸ் லட்டு பிடிச்சிடலாம். நல்ல டேஸ்டியான மோத்தீஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.